யோனாவிலும் பெரியவர் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறேன். நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். நன்கு கவனியுங்கள். அநேக வேதபாரகர், அநேக பரிசேயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறார்கள், ஒரு அடையாளத்தை காண்பியும். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், யோனா தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சில காரியங்களை சொல்லி கடைசியில் 41ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சொல்லுகிறார், யோனா தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணினான். அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணினான். அந்த பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் எல்லாருமே மனம் திரும்பி விட்டார்கள். யோனாவிலும் பெரியவராக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் என் பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் மனம் திரும்பவில்லையே. பரிசேயரே, நீங்கள் மனம் திரும்பவில்லையே. வேதபாரகரே, நீங்கள் மனம் திரும்பவில்லையே. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நியாய தீர்ப்பு நாள் என்கிற ஒரு நாள் ஒன்று வருகிறது. அந்த நாளிலே அந்த நினிவே பட்டணத்தார் உங்களுக்கு விரோதமாக எழுந்து நின்று குற்றம் சுமத்துவார்கள். என்ன சொல்வார்கள்? ஒரே ஒரு நாள் யோனா தீர்க்கதரிசி மனம் திரும்புகள் என்று பிரசங்கம் பண்ணினானே, 40 நாட்கள் தான் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கம் பண்ணினானே, அதை கேட்டு நாங்கள் மனம் திரும்பி விட்டோமே. ஆனால் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோடே வாசம் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் மனம் திரும்புகள் என்று பிரசங்கம் பண்ணியும் நீங்கள் மனம் திரும்பவில்லையா என்று அவர்கள் உங்களை குற்றம் சுமத்துவார்கள் என்று இயேசு சொன்னார். ஒரு ஆதங்கத்தோடு சொல்லுகிறார் இயேசு, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டே நினிவே பட்டணத்தான் மனம் திரும்பினால் அவனை விட நான் எவ்வளவு பெரியவர். என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் மனம் திரும்பவில்லையே. ஒரு ஆதங்க குரல், ஒரு ஆதங்கத்தோடு தான் அவர் சொல்லுகிறார். அதோடு தொடர்ந்து ஒரு கோபத்தோடும் சொல்லுகிறார், என் பிரசங்கத்தை கேட்டும் நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த நினிவே பட்டணத்தார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று குற்றம் சுமத்துவார்கள் என்று சொன்னார். யோனா எப்படிப்பட்டவன்? பிளஸ் பாயிண்ட்ஸ், சில காரியங்களை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வருகிறேன். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23, 24, 25 இந்த 3 வசனங்களையும் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நன்கு கவனியுங்கள். நாம் அறிந்த ஒரு காரியம்தான், சவுல் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தான். 2வது தாவீது இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தான். 3வது சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தான். இம்மூவர் மட்டும்தான் 12 கோத்திரங்களை உள்ளடக்கிய சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தையும் ஆட்சி செய்த ராஜாக்கள். இந்த மூவருக்கும் பின்னர் சாலமோன் ராஜாவின் குமாரன் ரெகோபயாம், இவனுடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்ரவேல் தேசம் 2ஆக உடைந்து போனது அல்லது 2ஆக பகுக்கப்பட்டது. சமாரியா அதை தலைநகராக கொண்டு இஸ்ரவேல் தேசம், அதில் 10 கோத்திரத்தார் இருந்தார்கள். இன்னொன்று எருசலேம், அதை தலைநகராக கொண்டு யூதா தேசம், அதில் 2 கோத்திரத்தார் இருந்தார்கள். இப்படி சாலமோனுக்கு பின்னர் ரெகோபயாமின் காலகட்டத்தில் ஒன்று இஸ்ரவேல் தேசம், இன்னொரு யூதா தேசம் என்று பிரிந்தது. இவன் நல்ல கவனிங்க, இந்த 2 தேசங்களாக பிரிக்கப்பட்டதே, அதில் இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா யெரொபெயாம். அவன் யார்? சாலமோன் வேலைக்காரன். அவன்
இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாக வந்தான். அவன் நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்று அழைக்கப்பட்டான். இப்போ வாசிக்கலாம், நமக்கு நன்கு விளங்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேபேர் ஊரனாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு அவன் யார் என்று சொன்னால் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் யார்? சாலமோனின் வேலைக்காரன் யெரொபெயாம் அவன் கிடையாது. இந்த யெரொபெயாம் யார் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த யெரொபெயாம் யார் என்று சொன்னால், யெகூ என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்கிறான். இந்த யெகூ என்கிற ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அஜெண்டா என்ன என்று சொன்னால், யெகூவே, எலியாவின் நாட்களிலே நான் ஆகாபை குறித்தும் அவனுடைய குடும்பத்தை குறித்தும் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொன்னேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வேறறுப்பேன். சுவரிலே நீர் விடுகிற ஒரு நாய் கூட உனக்கு இருப்பதில்லை. யேசபேலின் சரீரத்தை நாய்கள் தின்னும். உன்னுடைய குமாரர் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்றெல்லாம் தீர்க்க தரிசனமாக ஆகாபின் காலகட்டத்திலே, யேசபேலின் காலகட்டத்திலே எலியாவின் மூலமாக நான் தீர்க்க தரிசனமாக சொன்னேன். அதை யெகூவே, உன்னை கொண்டு நான் நிறைவேற்ற போகிறேன், நீ தான் செய்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க இந்த யெகூ அத்தனை காரியத்தையும் செய்து முடித்தான். யெகூவுக்கு 70 பேரையும் கொன்று போட்டான். யேசபேலை கொன்று போட்டான். ஆண்டவருடைய சித்தத்தை அப்படியே இந்த யெகூ நிறைவேற்றினான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யெகூவே, என்னுடைய சித்தத்தை நீ செய்து முடித்து விட்டாய் அல்லவா? ஆகையால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இதே இஸ்ரவேல் தேசத்திலே உன் சந்ததியிலே 4 தலைமுறையாக உன் குமாரன், அவன் குமாரன், அவன் குமாரன், அவன் குமாரன், உன் வாரிசுகள் 4 வாரிசுகள் இதே இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படியே இந்த யெகூவிற்கு பின்னர் அவனுடைய குமாரன் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக இருந்தான். அவனுக்கு பின்னர் அவனுடைய மகன் ராஜாவாக இருந்தான். அவனுக்கு பின்னர் அவனுடைய மகன் யெகூவின் 3ஆம் வாரிசு அவன் தான் யெரொபெயாம். அந்த யெரொபெயாம் தான் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். எத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்தான்? 41 ஆண்டுகள் அரசாட்சி செய்தான். இந்த யெரொபெயாம் யெகூவின் 3ஆவது வாரிசு. இந்த யெரொபெயாம் ஆரம்பத்திலே இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் அவன் செய்த பாவத்தை அப்படியே இவன் செய்தானா. அந்த நாட்களிலே இப்பொழுது ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்லுகிறார். இந்த யோனா அவன் தான் அமித்தாயின் குமாரன். அநேகருக்கு யோனா தீர்க்கதரிசி புத்தகத்திலே வருகிற யோனா இந்த யெரொபெயாமின் நாட்களிலே ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டான் என்றே தெரியாது. சரிதானா? சில ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது இன்று கூட நான் சிலரிடத்திலே பேசினேன், அந்த யோனா இங்கு வந்து ஊழியம் செய்தாரா? எனக்கு தெரியவில்லையே. வேதத்தை ஆழமாக படிக்கிற அநேகர் கூட இன்னும் கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். யோனா தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்க தரிசன புத்தகம், அமித்தாயின் குமாரன் யோனா அவன் இந்த யெரொபெயாமின் காலகட்டத்திலே வாழ்ந்தவன். அவன் இந்த யெரொபெயாமின் வாழ்க்கையிலே ஒரு ஆலோசனை ஆண்டவரால் சொல்லுவதற்கு அனுப்பப்பட்டவன். இவனுடைய தகப்பன் பாருங்க, அமித்தாய், அவனும் ஒரு தீர்க்கதரிசி தான். நான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம், அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய குமாரன் தான் யோனா. அப்ப அமித்தாய் அவனும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவனுடைய குமாரன் தான் இந்த யோனா. இவன் யோனா ஆண்டவருடைய வார்த்தையை இந்த யெரொபெயாமுக்கு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? வாசிங்க. அவன் ஆமோத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இப்போ இந்த யோனாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், யெரொபெயாமே, ஆமோத்தின் எல்லை முதல் இந்த கடல் மட்டும் உள்ள எல்லா எல்லைகளையும் இந்த இஸ்ரவேல் தேசத்தோடு நீ இணைத்துக்கொள்.
அந்த வார்த்தையை அவன் அப்படியே கேட்டு அவன் இணைத்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த யோனா அந்த கேரக்டர் அவனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்று நான் சொன்னேனே, அதில் முதலாவது இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசி. அடிமட்டத்தில் மட்டுமன்று ராஜா வரைக்கும் இவனுடைய ஊழிய எல்லை பறந்து விரிந்திருந்தது. தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு ராஜாவுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறான், உன்னுடைய எல்லை விரிவாக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமோத்தின் எல்லையில் இருந்து கடல் மட்டம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு எல்லையாக இருக்கணும், அதை ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்றான். சரிதானா? ஆண்டவரால் மகிமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு யோனா தீர்க்கதரிசி. ரெண்டாவது அவனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ரெண்டாவது பாருங்க, நான் வாசிக்க கேட்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோனா 1:9. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவனிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ அவன் சொல்றான், தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறான். நான் யார், நான் எப்படிப்பட்டவர் என்றால், நான் எபிரேயன், அது மட்டுமன்று வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோக தேவனுக்கு முன்பாக நான் பயபக்தி உள்ளவன். ஆண்டவருக்கு முன்பதாக பயந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தவன் தான் இந்த யோனா. ஆண்டவருக்கு முன்பதாக பக்தியுள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்தவன் தான் இந்த யோனா. அப்படி வாழவில்லை என்று சொன்னால் அவனை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக மாற்றி இருக்க மாட்டாரே. அவனுக்குள் தன்னுடைய வார்த்தையை வைத்து யெரொபெயாம் ராஜாவிடத்தில் இதை போய் சொல்லு என்று ஆண்டவர் சொல்லி இருக்க மாட்டாரே. அப்போ யோனாவின் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அல்ல, ரெண்டாவது நான் சொல்றேன், ஆண்டவர் மீது ஒரு பயம் இவனுக்கு இருந்தது. ஆண்டவருக்குள் ஒரு பக்தியுள்ள வாழ்வு இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். மூன்றாவது யோனாவின் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் 2ஆம் அதிகாரம், அதை வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. நல்ல ஒரு ஜெப வீரன். அவனுக்கு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்தார். மீனின் வயிற்றுக்குள் தான் இருக்கிறான். ஆனாலும் அங்கு போன பின்னர் அவன் அமைதியாக இருக்கவில்லை. ஆண்டவரை தேடுகிற ஒரு இதயம் அவனுக்கு இருக்கிறது. தவறு நடந்து விட்டது, தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் என் ஆண்டவரே என்னை விடுவியும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் இருக்கிறேனே, பர்வதத்தின் அடிவரைக்கும் நான் சென்றிருக்கிறேனே, ஆழி என்னை சுற்றி கொண்டதே, கடல் பாசி என்னை மூடிக்கொண்டதே, இப்பொழுது உம்முடைய ஆலயத்தை நான் நோக்குகிறேன் என்று சொல்கிறான். எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, அதனை தொடர்ந்து நான் உமக்கு பலி செலுத்துவேன் என்றும் அவன் சொல்லுகிறான். ஒரு நீண்ட ஜெபம், ஒரு நெடிய ஒரு ஜெபம். ஏற்கனவே ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இல்லாமல் இந்த இடத்துல ஜெபம் பண்ண முடியாது. அப்போ இந்த யோனா எப்படிப்பட்டவன்னா நல்ல ஒரு ஜெப வீரன் தான். சரிதானா? நான்காவதாக அவனிடத்துல காணப்பட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை பாருங்க. 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. தரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். முதல் முறை ஆண்டவர் சொன்னார், கீழ்ப்படியல, தர்ஷீஷுக்கு போயாச்சு. இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தார். மீனின் வயிற்றுக்குள் 3 நாள் இருந்தான். இவன் திருந்திட்டான். இப்போ மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார் 2ஆம் முறை, யோனாவே நினிவேக்கு போ, மகாநகரமாக அந்த நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண போ, நான் என்ன சொல்லுகிறேனோ அதை சொல். ஒரு முறை வீழ்ந்தான், மறுபடியும் மனம் திரும்பினான். இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறவனாக மாறிவிட்டான். அவ்வப்போது பல வேளைகளிலே நீங்களும் நானும் வீழ்ச்சியை சந்திக்கத்தான் செய்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலே கீழ்ப்படியாமையிலே நாம் இருக்கத்தான் செய்கிறோம். மறுபடியும் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம், அவரால் நாம் விடுவிக்கப்படுகிறோம். சரிதானா? மறுபடியும் ஆண்டவர் பேசும்போது கீழ்ப்படிஞ்சிடணும், ஒபே பண்ணணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. 4 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் யோனாவை பற்றி நான் சொன்னேன். இப்போ இந்த யோனாவை பற்றிய மைனஸ் பாயிண்ட்ஸ் சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்திலிருந்து அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அந்த நினிவே பட்டணத்தாருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, வார்த்தை கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவே நினிவேக்கு போ, அங்குள்ள மக்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், அந்த பாவம் என் சமூகத்திலே வந்து எட்டினது, நான் அவர்களை மீட்க விரும்புகிறேன், நீ போய் அதற்கு விரோதமாக நான் சொல்லுகிற வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. பார்க்கிறான், போக முடியாது ஆண்டவரே. எங்கு போகிறான்? தர்ஷீஷுக்கு போவதற்கு அவன் ஒரு பட்டணத்திற்கு போகிறான். துறைமுகம் இருக்கிற பட்டணம், அதான் யோப்பா என்ற உடனே உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஞாபகம் வர வேண்டும். புதிய ஏற்பாட்டில் என்ன ஞாபகம் வர வேண்டும்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் இந்த யோப்பா பட்டணத்தில் தான் பேதுரு ஆண்டவருடைய நாமத்தினால் ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்புகிறான். யாரை? தபீத்தாள் என்று சொல்லப்படுகிற தொற்காள். 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க கொர்நேலியோடு தேவதூதன் பேசுகிறான். ரொம்ப தெளிவா சொல்றான், நீ பேதுருவை அழைக்க வேண்டும். அவன் வீடு எங்க இருக்கு? யோப்பா பட்டணத்திலே, குறிப்பாக தோல் பதனிடுகிற மனுஷனாகிய சீமோன் வீட்டிலே அவன் இருக்கிறான். அவனுடைய வீடு எங்க இருக்கு? கடலோரத்தில் இருக்கிறது. அப்ப யோப்பா கடலோர பட்டணம், அது ஒரு துறைமுக பட்டணம். இந்த பட்டணத்துக்கு தான் வந்து யோனா கப்பல் ஏறி தர்ஷீஷுக்கு போகிறான். அப்போ அவனுடைய மைனஸ் பாயிண்ட்டை பாருங்க, ஆண்டவர் சொல்லுவது ஒன்று, இவன் செய்வது ஒன்று. சரிதானா? கீழ்ப்படியாமை, ஆண்டவருக்கு எதிரடையாக செயல்படுவது, இதுதான் இவனுடைய குணாதிசயம். இதான் மைனஸ் பாயிண்ட்ல பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாருங்க, இவனுடைய மைனஸ் பாயிண்ட் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோனா 1:12. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம். இதான் முக்கியம். யோனா சொல்றான், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். இவனுடைய மைனஸ் பாயிண்ட்டை பாருங்க. கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் வேகமாக எழும்புகிறது, பெருங்காற்று உண்டாகிறது, எல்லா மக்களுக்கும் பயம். மாலுமி சொல்லிவிட்டான், எல்லாரும் அவரவர் தெய்வத்தை கூப்பிடுங்கள், ஒருவேளை சுவாமி நமக்கு இரக்கம் பாராட்டுவார். கெஞ்சுகிறார்கள், பிராணம் தப்ப பதறுகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள், எல்லாரின் உயிரும் ஊசலாடுகிறது. ஆனா இந்த யோனாவோ வென்றால் கப்பலின் அடித்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். அதான் 4ஆம் வசனம். ஆனா இவனுக்கு நன்கு தெரிகிறது, இவன் சொல்றான், இந்த அலைகள், இந்த கொந்தளிப்பு, இந்த புயல் காற்று, இந்த மரண பயம் யாரால் வந்தது? என்னால் வந்தது, இது எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க, என்னுடைய குடும்பத்திலே அலை வீசுகிறதே, என்னுடைய குடும்பத்திலே புயல் வீசுகிறதே, நான் வேலை பார்க்கிற இடத்துல பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது, என் சபையிலே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது, அதுக்கு காரணம் நான் தான், எனக்கு தெரியும். தெரிந்தும் நாம் அமைதியாக இருந்தால், அதுதான் இவனுக்கு தெரிகிறது, இவ்வளவு பேர் கஷ்டத்திற்கும் நான் தான் காரணம். கப்பலிலே பயணிக்கிற இவ்வளவு பேரின் உயிர்க்கும் ஒரு சேதாரம் வரப்போகிறது, அதற்கு காரணம் நான் தான். பல வேளைகளிலே நம்முடைய வீட்டிலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, அல்லது நாம் பணி செய்கிற இடத்திலே பல குழப்பங்கள் வருகிற போது பல வேளைகளிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதே கிடையாது. சரிதானா? அல்லது பல வேளைகளிலே இதற்கு நான் தான் காரணம் என்பது நமக்கு தெரியும். அப்படி என்றால் நான் என்னை திருத்தி கொண்டால்
என் குடும்பத்தில் அலை நீங்கிரும், புயல் நீங்கிரும், என் சபையில் அலை நீங்கிரும். அந்த எண்ணத்துக்கு நம்ம நகர்வதே கிடையாது. இவன் சொல்கிறான், எனக்கு தெரியும் இவ்வளவுக்கும் காரணம் நான் தான், தெரிந்தும் அமைதியாக இருக்கிறான். அந்த மாலுமி வந்து இவனை எழுப்புகிறார். அதனை தொடர்ந்து சீட்டு போட்டப்படுகிறது, சீட்டு அவன் மேல் விழுகிறது. அதற்கு பின்னர் தான் சொல்கிறான், இதுக்கு நான் தான் ஏன் காரணம், இனி தூக்கி போட்டுருங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும், என் நிமித்தம்தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய உபத்திரவம் வந்தது. சரிதானா? அப்போ இவனுடைய மைனஸ் பாயிண்ட்டை பாருங்கள். என் நிமித்தம் இவ்வளோ பேருக்கு பிரச்சனை வந்தாலும் நான் தான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாமே. கப்பல் புறப்படும் போதே, இந்த பிரச்சனை வீச ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் யூட்டன் போட்டு வாங்க, இனி அந்த துறைமுகத்தில் இனி இறக்கி விட்டுருங்க, என் நிமித்தம் தான் இவ்வளோ பிரச்சனை சொல்லியிருக்கலாமே. என் நிமித்தம் பிறர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா தூங்குவேன், நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன் என்கிற எண்ணம் உள்ளவன் தான் இந்த யோனா. இவனுடைய மற்றொரு மைனஸ் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோனா 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே முன்னமே நான் தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். இந்த இடத்துல பாருங்க, இந்த யோனா அவனுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, கடுங்கோபம் கொள்ளுகிறான், எரிச்சலோடு இருக்கிறான். யார் மீது? ஆண்டவர் மீது. அவரை பார்த்தே கேள்வி கேட்கிறான், என்ன ஆண்டவரே, ஏற்கனவே நான் சொன்னேனே, உம்முடைய பண்பு எனக்கு தெரியுமே, நானும் ஒரு தீர்க்கதரிசி தானே, தீர்க்கதரிசன கிருபை நீர் எனக்கு தந்தீரே, உம்முடைய இதயத்தின் காரியம் எனக்கு தெரியுமே, நீர் சொல்லுவீர் இதற்கு விரோதமாக போய் பிரசங்கம் பண்ணு என்று, நான் பண்ணுவேன், அவர்கள் மனம் திரும்புவார்கள், நீர் வாபஸ் பெற்றுக் கொள்வீர், அழிக்க மாட்டீர், உங்களுடைய பண்பு எனக்கு தெரியும், நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். அதனால தான் ஆரம்பத்தில் நான் ட்ராக் மாதிரி தர்சீஷுக்கு போனேன். இப்பவும் சொல்கிறான், நான் ப்ரீச் பண்ணியாச்சு, சொல்லியாச்சு, ஆனால் இப்போ மக்கள் மனம் திரும்பி விட்டார்கள், நீர் அழிக்கவில்லையே, அப்போ நான் சொல்லி என்ன ஆகிறது, என் டிக்னிட்டி என்ன ஆகிறது? இவன் சொன்னானே ஒன்றும் நடக்கலையே, மக்கள் சொல்லுவார்களே, ராஜா கூறுவானே, தேசம் சொல்லுமே, நான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை இந்த நாட்டிற்கு எவ்வாறு நான் விளங்க பண்ணுவது, நடக்கவில்லையே என்று ஆண்டவர் மீது கோபப்படுகிறான், ஆண்டவர் மீது எரிச்சல் அடைகிறான். அவன் சொல்றான், வாழ பிடிக்கல ஆண்டவரே, என்னை கொன்று போடும் ஆண்டவரே. அப்ப இவ்வளோ பேர் மக்கள் மனம் திரும்புகிறார்களே, அதன் மீது ஒரு சந்தோஷம் கொஞ்சமும் இல்லை. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்னுடைய மைனஸ் பாயிண்ட் வந்து, ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும், அந்த எண்ணம் இல்லாமல் எனக்கு ஒரு பெயர் பிரஸ்தாபம் வேணும்யா, நான் ஒரு தீர்க்கதரிசிங்கிறத இந்த நினிவே பட்டணம் சொல்லணும், நான் ஒரு தீர்க்கதரிசிங்கிறத இந்த ராஜா வந்து டிக்ளேர் பண்ணணும், சொல்லணும். மக்கள் மனம் திரும்பிட்டாங்களே, அதெல்லாம் அவசியம் கிடையாது, நான் சொன்னால் நடக்கு, அப்போ இவன் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, இந்த பேர் எனக்கு வேணும், அவ்வளோதான் இந்த யோனாவினுடைய எண்ணம். அடுத்து ஒரு மைனஸ் பாயிண்டை பாருங்க, 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். 40 நாட்கள் அவன் தான் சொன்னான், 40 நாட்கள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஒவ்வொரு நாட்களாக எண்ணிக்கொண்டு எப்பண்டா ஆண்டவர் இந்த நினிவேயை அழிப்பார் என்று ஒரு குடிசை போட்டு காத்திருக்கிறான். பிறருடைய அழிவின் மீது அவ்வளவு ஆவல் கொள்கிறவன். சரிதானா? இந்த மக்கள் என்ன செய்யட்டும், அழியட்டும், ஆண்டவர் சொல்லிவிட்டார், அழிப்பேன் என்று சொல்லிவிட்டார், அழியட்டுமே. இப்பவும் ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளோ பேர் கடைசி நாளிலே நரகத்திலே தள்ளப்பட போகிறார்கள், ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய கால்குலேஷன் நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும்
ஆண்டவரே எங்க ரட்சிக்கப்பட்டு விட மாட்டாங்களா, இவள் ரட்சிக்கப்பட மாட்டாளா, நான் என்ன செய்ய? இதுதான் ஒரு தீர்க்கதரிசிக்கு அழகு, இதுதான் ஒரு போதகருக்கு அழகு, இதுதான் ஒரு சீஷனுக்கு அழகு. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த ஊழியருக்கு எதுவும் கிடையாது. அவர்கள் மரித்து போகட்டும், நான் அதை பார்ப்பேன். குடிசை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். இன்னொரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டை பாருங்க, அதுதான் கடைசி பாயிண்ட், ரொம்ப வேதனையான ஒரு பாயிண்ட். அதுதான் அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் யோனா 4:9. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு யோனா, நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான். நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான். நல்லா கவனிங்க, இதோடு அவனுடைய சாப்டர் முடிகிறது. அவன் ஆண்டவர் கேட்கிறாரு, என்னப்பா நீ ஒரு நாள் முளைத்து உனக்கு இவ்வளவு குளிர்ச்சியான ஒரு நிழலை தந்து, அடுத்த நாள் பூச்சியினாலே அரிக்கப்பட்டு வெயில் உன் மீது பட்ட உடனே உனக்கு இவ்வளோ வேதனை வருகிறதே, ஒரு நாளிலே உண்டான ஆமணக்கு செடி தானே, அது நிமித்தம் உனக்கு இவ்வளவு ஒரு எரிச்சல் வருகிறதே. அப்போ அவன் சொல்றான், மரண பரியந்தம் எனக்கு இருக்கிற அந்த எரிச்சல் நல்லதுதான். அதோட ஃபுல் ஸ்டாப். அப்புறம் நீங்கள் வாசி பாருங்க, தேவன் அவனோடு பேசினதாகவோ அவன் ஆண்டவரோடு பேசினதாகவோ ஒன்றுமே இல்லை. நான் சொல்வேன், இவன் ஃபெயிலியர் கேரக்டர். வல்லமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவன், இடையிலே ஒரு பிரச்சனை வந்தது, கீழ்ப்படியாமை, ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்தார். மறுபடியும் அவன் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினான், ஆண்டவர் அவனை தூக்கினார், மறுபடியும் அவனை பயன்படுத்தினார். அதன் பின்னரும் பாருங்க, கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது. ஆண்டவர் கேட்கிறார், ஏற்கனவே வாசித்தோம் சில வசனங்களுக்கு முன்பதாகவே, அப்பவுமே ஒரு முறை கேட்டார், எரிச்சலா இருக்கிறாயே. இவர் 2வது முறை கேட்கிறார். அவன் சொல்றான், மரண பரியந்தம் நான் எரிச்சலா இருப்பது நல்லதுதான் ஆண்டவரே. என்ன சொல்றான், நீர் என்னதான் என்கிட்ட பேசினானோ நீர் எனக்கு அவசியம்லாம் கிடையாதுயா, நான் இப்படியே நான் இந்த எரிச்சலே இருந்து மரிச்சாலும் பரவாயில்ல, நீர் எனக்கு அவசியம் கிடையாது. சரிதானா? ஆரம்பத்தில் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவன், முடிவில் அவன் கர்த்தருக்கு அப்பாற்பட்டவனாய் அவன் மரிக்கிறான், எரிச்சலோடு மரிக்கிறான். ஆண்டவரே அவன் நிராகரிக்கிறான். நல்லா கவனிங்க, இப்போ புதிய ஏற்பாட்டு காலம், ஆண்டவராக இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுகிறார். 2 வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு ஞானஸ்நானம் பெற்றார், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சோதனை, அது முடிந்த பின்னர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எங்கு ஆரம்பிக்கிறார்? கப்பர்நகூமிலே, கலிலேயா, செபுலோன், நப்தலி கோத்திரங்களை உள்ளடக்கிய அந்த கலிலேய பகுதி, அங்குதான் கப்பர்நகூம் இருக்கிறது. அங்கு ஒரு வீட்டில் தான் இயேசு வாசம் பண்ணி ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதை மார்க்கும் அழகாக எழுதுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க்கு 1:14. காலம் நிறைவேறிற்று, ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மத்தேயும் எழுதுகிறார், மார்க்கும் எழுதுகிறார். ஆண்டவராக இயேசுவின் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, விசுவாசியுங்கள், காலம் சமீபமாயிற்று. அதுதான் ஜீசஸ் பிரசங்கம் பண்றார். இப்ப ஆண்டவர் யோசித்து பார்க்கிறார், ஒரே ஒரு பிரசங்கம் இந்த யோனா பண்ணினானே, அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தாரே மனம் திரும்பி விட்டார்களே, என்ன பிரசங்கம் பண்ணா இவன்? வாசிக்கலாமா? யோனாவின் பிரசங்கம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. நினிவே நகரம் எவ்வளவு பெரியது என்று சொன்னா 3 நாள் டிராவல், குறுக்கும் நெடுக்குமாக. கிட்டத்தட்ட அந்த பட்டணத்தை சுற்றி வரணும்னா 3 நாள் பயணம். அவ்வளவு பெரிய நகரம். யோனா அந்த நினிவே நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி. எத்தனை நாள்?
ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். இவன் என்ன இப்ப பிரசங்கம் பண்ணான்னா, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், 40 நாட்கள் உண்டு, அதற்கு பின்னர் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அவ்வளவுதான். நம்ம வாசம் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அந்த நினிவே பட்டணம் 3 நாள் டிராவல் பண்ணால் அந்த பட்டணத்தை சுற்றி நடந்துடலாம். சரிதானே? அப்போ முழு நகரத்தார் அவ்வளோ மக்களுக்கும் ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு 3 நாள் அவன் அங்கே எங்கேயும் போய் ப்ரீச் பண்ணியிருக்கணும். அவன் ஒரே ஒரு நாள் தான், அதாவது 1/3 தான் அந்த பட்டணத்தில், 1/3 மட்டும்தான் அவ்வளோ மக்களுக்கு தான் அவன் சொல்லியிருக்கிறான். 40 தினங்கள் உண்டு, அதனை தொடர்ந்து ஆண்டவர் இந்த நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போடுவார். அந்த ஒரே பிரசங்கம் தான், அதுவும் முழு சிட்டிக்கு அவன் பண்ணலை. நான் சொன்ன மாதிரி 1/3 பகுதி மக்களுக்கு தான். ஆனால் அதனுடைய ரீச்சை பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். இப்ப நினிவே மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் இந்த யோனா மூலம் பேசுகிறாரே, 40 நாட்கள் தானாம், ஆண்டவர் நினிவே அழிக்க போகிறாராம், வாருங்கள் உபவாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், பேச ஆரம்பிக்கிறாங்க. உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள். பெரியவர் முதல் சிறியவர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது, இப்ப இந்த செய்தி யாருக்கு போய் எட்டுது? ராஜாவுக்கு போய் எட்டுது. ராஜாவிடம் இவன் போய் கூறினானா? கூறவில்லை. சரிதானா? நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அவ்வளவுதான். நான் சொன்ன 1/3 பங்கு மக்களுக்கு தான் அறிவித்தான். அந்த ஏரியாக்குள்ள ராஜாலாம் இல்லை. இப்ப அவனுக்கு நியூஸ் போயிட்டு ராஜா கேள்விப்படுகிறான். அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து, ராஜா சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கிட்டான். தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலர்ச்சி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவனும் ராஜாவும் ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே போய் அமர்ந்து விட்டான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக, இப்போ ராஜாவும் பிரபுக்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, நிர்ணயம் பண்றாங்க. என்ன ஆர்டர் போடுறாங்க? நினிவேயிலே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும், பொல்லாத வழிகளையும் கொடுமைகளையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியிட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்ப இந்த யோனா ஒரே ஒரு பிரசங்கம் தான், ஒரு நாள் மட்டும்தான். ஆனால் அது எவ்வளோ வேகமாக அது ரீச் ஆகுது பாருங்க. தேசம் ஃபுல்லாக ரீச் ஆகிட்டு ராஜா வரைக்கும் போயிட்டு முதல்ல மக்கள் பேசுகிறாங்க, நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமே, நாம் உபவாசிப்போமே. இப்போ ராஜா சொல்லிட்டான், ஒரு ஆர்டரே போட்டுட்டான். தேசத்தில் உள்ள எல்லா மக்களும், அது மட்டுமல்ல எல்லா மிருகங்களும் கூட ரெட்டு உடுத்தி கொள்ள வேண்டும், சாம்பலிலே கிடக்க வேண்டும், தேவனை நோக்கி கெஞ்சணும். அது மட்டுமன்று பொல்லாத வழிகளை விட்டுறணும். சரிதானா? இன்னும் என்ன போட்டு, ஒன்று பொல்லாத வழிகள், இன்னொன்று கொடுமையை விட்டு, பொல்லாத வழிகள் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவுள், மனம் திரும்புங்க. அதே போல ராஜாவும் சரி எல்லா மக்களும் பொல்லாத வழிகளை விடுறாங்க, கொடுமைகளை விடுறாங்க, மனம் திரும்புறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார், தேசத்தை அழிக்கவில்லை. இதை யோசிக்கிறார் இயேசு. நான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கித்தேனே. மத்தேயு எழுதுகிறார், பிரசங்கிக்க தொடங்கினார். ஆயுள் காலம் முழுவதும் அதை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார். ஏற்கனவே நான் சொல்லுகிற காரியம்தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஒவ்வொரு முழு அதிகாரங்களிலும் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொன்னார், மார்க் 13ஆம் அதிகாரத்திலே சொன்னார், லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே சொன்னார். என்ன சொன்னார்? இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது, இயேசுவாகிய நான் வரப்போகிறேன், இன்னென்ன அடையாளங்கள், கொள்ளை நோய்கள் வரும் என்று சொன்னார், பூமி எதிர்ச்சி வரும் என்று சொன்னார், யுத்தங்கள் வரும் என்று சொன்னார், பாழாக்குகிற அருவருப்பு வருவான் என்று சொன்னார்.
இந்த உலகம் அழியும் தெளிவுபட சொன்னார். நரகத்தை ஆண்டவர் காண்பித்துக் கொடாமல் இருந்தாரா? பலமுறை நரகத்திலே அக்னி இருக்கிறது என்று சொன்னார், அதை அக்னி சூளை என்று சொன்னார், அதை அக்னி கடல் என்று சொன்னார். பாதாளத்தை ஆண்டவர் சொல்லாமல் இருந்தாரா? ஐஸ்வர்யவான் லாசரு அந்த காரியத்தில் பாதாளத்திலே அக்னி இருக்கிறது என்று சொன்னார். நியாய தீர்ப்பை ஆண்டவர் சொல்லாமல் இருந்தாரா? பல முறைகளிலே நியாய தீர்ப்பு எப்படியெல்லாம் நடக்கும் மிக நேர்த்தியாக சொன்னார். பரலோகத்தின் மாண்பை சொன்னார், நரகத்தின் பயங்கரத்தை சொன்னார், பரதீசின் மாண்பை சொன்னார், பாதாளத்தின் அழிவை சொன்னார், தப்பக்கூடிய வழிகளை சொன்னார். அவ்வளவையும் சொல்லிவிட்டு அநேக ஊமைகளின் மூலமாக பரலோகத்தையும் நரகத்தையும் விளக்கிவிட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, நான் சீக்கிரம் வரப்போகிறேன், நான் சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நான் தான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க, மனம் திரும்புங்க, நீங்கள் தூங்கி விடாதீங்க, உங்களை சரிப்படுத்துங்க, பிறரையும் சரிப்படுத்துங்க எல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது பார்க்கிறார் மனம் திரும்புதல் இல்லையே. யோசித்து பார்க்கிறார், ஒரு பிரசங்கம் தானே யோனா பண்ணினான், நான் உருவாக்கியவன் தானே அவன், நான் தானே அவனை அனுப்பினேன், அவன் ஒரு பிரசங்கம் தான் பண்றான். 40 நாட்கள் உண்டு, நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கம் பண்ணினான். பட்டணத்தார் முழுவதும் மனம் திரும்பி விட்டார்களே. கோபத்தோடு சொல்லுகிறார், நாள் ஒன்று வரும், நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும், அந்த நினிவே பட்டணத்தார் உங்களுக்கு விரோதமாக எழுமி நின்று அந்த யோனாவை உண்டாக்கிய ஆண்டவர் அவர் இயேசுவாக வந்து எத்தனை காலம் எத்தனை ஆண்டுகள் மனம் திரும்புதலின் செய்தியை உங்களுக்கு சொல்லியும், பரலோக ராஜ்யத்தின் செய்தியை உங்களுக்கு சொல்லியும், நரகத்தின் பயங்கரத்தை சொல்லி தப்பிக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை சொல்லியும், என் வருகைக்கு என்னென்ன முன் அடையாளங்கள் எல்லாம் சம்பவிக்கும் அதையெல்லாம் சொல்லியும் நீங்கள் மனம் திரும்பவில்லையே என்று குற்றப்படுத்துவார்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு தான் அற்புதம் செய்த பட்டணங்கள் எல்லாம் கொஞ்சம் உற்று கவனித்து பார்க்கிறார். வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து. மத்தேயு 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளிலும் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரோசினே, கோராசினே, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. பெத்சாயிதாவே, பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பினாலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானவரையந்தும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள வரையந்தும் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பினாலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு இதே காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் நாம் பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு மனத்தாங்கலோடு தான், ஒரு வேதனையோடு தான், பெத்சாயிதா பட்டணத்தில் எவ்வளவு அற்புதங்களை நான் செய்தேன், கப்பர்நகூம் பட்டணத்தில் எவ்வளவு அற்புதங்களை நான் செய்தேன், கோராசின் பட்டணத்தில் எவ்வளவு அற்புதங்களை நான் செய்தேன், ஆனால் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் மனம் திரும்பவில்லையே என்று சொல்லிதான் கடிந்து கொள்கிறார். சரிதானா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதங்களை செய்கிறார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொன்னால் மனம் திரும்புவதற்காகவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். நல்ல கவனிங்க. இப்போ நாம் சொல்லலாம், நான் தான் மனம் திரும்பி விட்டேனே, நான் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே. ஆகையினால் தான் ஒரு சில காரியத்தை நான் வேகமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நாம் மனம் திரும்பி விட்டால், நாம் ரட்சிப்புக்குள் வந்து விட்டால், ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டா ரட்சிக்கப்பட்டது தான். அப்படிலாம் கிடையாது. ரட்சிப்பை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அநேக ஊழியர்கள் அப்படி சொல்வதில்லை. ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டா அப்படிதான், கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பு இருக்கும் அவங்களுக்குள்ள. அப்படிலாம் கிடையாது. சரிதானா? அதனால் நம்ம செக் பண்ண தான் ஒரு சில வசனங்களை நான் சொல்கிறேன். நான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் கவனிங்க, உன் கிரியைகள் எனக்கு தெரியும்,
உன் பிரயாசத்தையும் உன் பிரயாசம் எனக்கு தெரியும். உன் பொறுமையும் உன் பொறுமை எனக்கு தெரியும். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாத அந்த தன்மை எனக்கு தெரியும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது நீ சோதித்து கள்ள அப்போஸ்தலர்களை நீ கண்டுபிடிக்கிற கிருபை பெற்றவள், அது எனக்கு தெரியும். நீ பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறது எனக்கு தெரியும். என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதும் எனக்கு தெரியும். நல்ல கவனிங்க, இதுல எல்லாத்தையும் நான் சொல்ல நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இதுல குறிப்பா ஒரே ஒரு காரியத்தை நான் எடுத்துக்கிறேன். இயேசுவாகி என் நாமத்திற்காக சபையே நீ பிரயாசப்பட்டாய். இயேசுவுக்காக எதையாவது நான் செய்யணும், ஏதாவது நான் கொடுக்கணும், ஏதாவது நான் உழைக்கணும், ஏதாவது நான் செய்யணும். ஆண்டவருக்காக காணிக்கை கொடுப்பதா, உழைப்பை கொடுப்பதா, கல்வியை கொடுப்பதா, ஞானத்தை கொடுப்பதா, அவருக்காக எதையாவது செய்யணும் என்று இந்த எபேசு சபை ஆண்டவருக்காக கொடுத்த சபை. இப்ப அப்படியே நான் வாசிக்கலாம், 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நல்ல கவனிங்க, அநேக நல்ல குட் குவாலிட்டிஸ் நம்ம வாசித்தோம், சரிதானா? அது எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. எல்லாம் நல்ல கிரியைகள் தான். ஆண்டவர் மீது, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை எதையாவது செய்யணுங்கிற ஆவல் இருக்கிற சபை தான். இன்னும் பொறுமையாக இருக்கக்கூடிய சபை தான். இன்னொன்று எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் வாசி பாருங்க. ஆண்டவருக்குள் வாழ்கிற சபை. அந்த சபையை பார்த்து இப்போ 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, ஆண்டவர் சொல்றார் நீ மனம் திரும்புன்னு சொல்றாரு. அப்போ இந்த சபை ரட்சிப்பை இழந்துட்டா இழக்கலையா? ஏற்கனவே மனம் திரும்பிய சபை தானே, அந்த சபையில தான் ஆண்டவர் உலாவுகிறாரு. அந்த சபையை பார்த்து சொல்றாரு நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நீ மனம் திரும்பியது உண்மைதான், ஆனா இப்ப அந்த ரட்சிப்பை நீ இழந்திருக்கிற காரணம் ஆதியிலே என் மேல நீ வச்சிருந்த அந்த அன்புல இருந்து இப்ப நீ விழுந்துட்ட, அதனால ரட்சிப்பும் உனக்கு இழந்து போச்சு. இதை நீ மீட்டு கொள்ளணும்னா நீ மறுபடியும் மனம் திரும்பணும், சரிதானா? நீ மறுபடியும் என்கிட்ட அன்பு கூறும்போது தான் நீ மனம் திரும்புவாய். அப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு ஆர்வம் உள்ள சபை தான். ஆனால் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அன்பு செலுத்தி அவர்கிட்ட அன்பு கூறலை, ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அவர் எதிர்பார்க்கிற அளவு அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரம் கொடுக்கல. ஒரு மனிதனோடு எனக்கு அன்பு இருந்தால் அவர்கிட்ட நான் பேசுவேன். அதுபோல் நல்ல கவனிங்க, இப்போ நம்முடைய வாழ்வை நாம் செக் பண்ணுவோம். நாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஏன் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்யணுங்கிற துடிப்பு உள்ளவங்க தான். ஆனால் நான் கேட்குறேன், கிறிஸ்து இயேசுவின் மீது அன்பு இருக்கிற உங்களையும் என்னையும் சேர்த்து நான் கேட்குறேன், எவ்வளோ நேரம் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து அவரை நாம் துதிக்கிறோம், அவரை தேடுறோம், அவரோடு பாசத்தோடு நாம் பேசுகிறோம், தேவைகளை சொல்கிறோம், அதை நான் சொல்லலை, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், அதை நான் சொல்லலை. எந்த பிரதிபலனும் இல்லாமல் நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் பெரியவர் ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே, என் கூட இருக்கீங்க ஆண்டவரே, அவரோடு ஒரு என்ஜாய்மெண்ட், அவரோடு ஒரு களி கூறுகிற ஒரு கிருபை, அவரோடு களி கூறுகிற ஒரு மனப்பான்மை, அவரோடு நம்ம அன்பு கூறுகிற ஒரு தன்மை. ஒரு பாவியான சிறியை பாருங்க, கண்ணீரை சிந்தினால் தலைமயிரினால் துடைத்தால் பெர்ஃப்யூம் அப்படியே பாதத்திலே ஊற்றுறா, அன்பு கூறுகிறாள். இவள் என்னிடத்துல மிகவும் அன்பு கூறுந்தாலே. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து இப்போ நம்ம பாஸ்டர் இம்மானுவேல் வருங்க நல்ல பாடல் லீட் பண்ணியிருப்பாங்க, நல்ல வர்ஷிப் லீட் பண்ணியிருப்பாங்க. இதே போல் வீட்டில் ஒரு 4 பாடலை பாடி ஒரு அரை மணி நேரம் வர்ஷிப் பண்ணி அப்படிலாம் ஒரு ஆண்டவர் மீது உள்ள அன்பை அவருக்கு நம்ம வெளிப்படுத்துகிற போது தான், சரிதானா, நம்முடைய ரட்சிப்பு நமக்குள் நாம் தக்க வைக்க முடியும். மாறாக என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டாச்சு, என்றைக்கோ மனம் திரும்பிட்டேன், ரைட், ஓகே, எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய கிருபையை வச்சுக்கிட்டு, எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஒரு வரத்தை வச்சுக்கிட்டு எதையாவது நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தா நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ பாருங்க, பெர்கமு சபைக்கு நம்ம வந்துடும். சிமிர்னா சபையில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, ஆண்டவர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. பெர்கமு சபைக்கு வந்துடும். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறாய், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் சொல்றார். சபையே
உன் கிரியை எனக்கு தெரியும். குறிப்பாக சொல்கிறாரு, என் மேலே நீ வச்சிருக்கிற விசுவாசம் அது எனக்கு தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்கிறாரு, உன் சபையில் அந்திப்பா என்பவன் எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டிருக்கிறான். அதுக்கு மத்தியிலும் என்னை நீ உறுதியாய் பற்றி கொண்ட, என்னை நீ விசுவாசிக்கிற, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த சபை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? 18ஆம் வசனத்தை இல்ல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஓகே, 17ஆம் வசனத்தை சேர்த்து வாசிருங்க. 17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. 16 அப்படியே நிக்கோலாய் மதஸ்தக்கூடிய ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுவது உன்னிடத்தில் உண்டு. அப்ப நல்லா கவனிங்க, இந்த சபை ஆண்டவருக்காக தங்களில் ஒருவன் இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்த சபைதான். அதற்கு மத்தியிலும் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு சபைதான். எல்லா கிரியைகளும் நல்ல கிரியைகள் தான். ஆனா ஆண்டவர் சொல்ற, பாலாக் அவனுக்கு உபதேசித்த அந்த பிலேயாமின் உபதேசத்தை கை கொள்கிறவங்க உங்கள்கிட்ட உண்டு, அதனால மனந்திரும். குறிப்பா 2 காரியங்கள் சொல்லப்படுது. ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுதல், உண்ணுதல். இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, வேசித்தனம் பண்ணுதல். சரிதானே? இந்த 2ஐயும் தான் பிலேயாம் பாலாக்குக்கு உபதேசம் பண்ணினான் என்று ஆவியானவர் யோவான் மூலம் இதை எழுதுகிறார். அப்போ நல்ல கவனிங்க, நம் கர்த்தருடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். சரீரத்தின்படி வேசித்தனமோ விபசாரமோ நமக்குள் இல்லாதிருக்கலாம், நல்லது, பாராட்டுக்கள். ஆனாலும் உணர்வுகளின் அடிப்படையில், எண்ணங்களின் அடிப்படையில் வேசித்தனமோ அல்லது விபசாரமோ நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறதா என்பதை நீங்கள் செக் பண்ணணும், நானும் செக் பண்ணணும். யாரோ ஒரு பெண்ணையோ யாரோ ஒரு மனுஷனையோ இச்சையோடு நாம் பார்த்தால் அல்லது இச்சையோடு நாம் கற்பனை பண்ணினால் அதுவும் வேசித்தனத்திற்கு விபசாரத்துக்கு சமானம்தான். பரவாயில்ல, நான் ஆண்டவர் மீது விசுவாசிக்கிறேன், கரெக்ட். இந்த பெருகுமு சபை ஆண்டவரை விசுவாசிக்கிற சபை தான். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், இல்லை 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 இல்லை, விசுவாசம் இருக்கு, ஆனாலும் நீ மறுபடியும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா உன்ட வேசித்தனம் காணப்படுகிறதே. தீர்த்திரா சபைக்கு நாம் வருவோம். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதும் அறிந்திருக்கிறேன். இதுல நிறைய காரியம் இருக்கு, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஒண்ணு பாருங்க, ஊழியம். இந்த சபை ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற சபை. இந்த ஊழியம் செய்கிற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் 22:22, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் தொடர்ந்து வீட்டிலே ஆராய்கிறேன் என்று. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அந்த மக்களில் சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னது தான், பெருகுமு சபைக்கு சொன்னது அதே காரியம்தான். விபசாரம் காணப்படுகிறது, வேசித்தனம் காணப்படுகிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு, இல்லாட்டமா பிள்ளைகளே நான் என்ன செய்வேன், கொல்லவே கொல்லுவேன். சரிதானா? இந்த சபை ஊழியம் செய்கிற சபை தான். ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்கிறவர்களாகவும் இருக்கலாம், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிறருக்கு நாம் அறிவிக்கிறவர்களாகவும் இருக்கலாம். ஆனாலும் உளப்பூர்வமாக எண்ணங்களிலோ உணர்வுகளிலோ வேசித்தனம் இருந்தால் நம்முடைய ரட்சிப்பை நாம் இழக்கிறோம். மறுபடியும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. சர்தை சபைக்கு நாம் வருவோம். 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. தொடர்ந்து கீழே வாசி பாருங்க. இந்த சர்தை சபையில 2 குறைபாடு. ஒன்று,
ஆண்டவர் எப்பொழுது வருவா என்கிற அக்கறை இல்லாத சபை தூங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை பற்றி எண்ணமே இல்லை. ரெண்டாவது, வஸ்திரத்தை அசுசியாக்க இருக்கிறது. தங்களுடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலே உனக்கு உண்டு அப்படின்னா மெஜாரிட்டியான மக்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தி இருக்கிறார்கள். உள்ளான மனுஷன் தான் வஸ்திரம், உள்ளான மனுஷி தான் வஸ்திரம். நம்முடைய ஆன்மா, ஆத்துமா, சரிதான், நம்முடைய சோல், அதுதான் வஸ்திரம். அதை கரைப்படுத்தியவர்கள், அதை அசுசிக்குள்ளாக்கியவர்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. சரிதானா? அநேக பாவங்கள் அல்ல ஏதோ சில பாவங்கள் நமக்குள்ளே இருந்து அதை கண்டுகொள்ளாமல் அப்படியே நம்ம இருந்து கொண்டே இருந்தால், நல்ல கவனிங்க, நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவைகளெல்லாம் சபைக்கு வெளியே இருக்கிற மக்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, சபைக்குள் இருக்கிற மக்களுக்கு தான். அடுத்து பிலதெல்பியா சபையிலே ஆண்டவர் ஒரு குறையும் குற்றத்தையும் காணவில்லை. லவோதிக்கேய சபைக்கு வரும் கடைசி 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல, குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், முக்கியம், நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி, ஒரு குறைவும் இல்லை என்றும் நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு. இப்ப அப்படியே இப்ப பாருங்க, இந்த சபையில் உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ஒரு குறைவும் கிடையாது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் இருக்கு, எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ற அப்படிலாம் கிடையாது, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. இந்த சபையில் உள்ள மக்கள் தங்களுடைய வெளிப்புற வாழ்வை பார்த்து எல்லாம் இருக்கிறது, நன்றா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்னர் மேன பார்க்கிறார். உள்ளான மனுஷனை பார்த்து உனக்கு ஒண்ணுமே இல்லையே, உனக்கு பார்வையே இல்லையே, நீ நிர்வாணியா இருக்கிறாயே, உனக்கு ஐஸ்வர்யமே இல்லையே. அப்ப எல்லாம் ஆண்டோடைய பார்வை வித்தியாசம், இந்த சபை மக்களுடைய பார்வை வித்தியாசம். பல வேளைகளிலே எல்லாம் இருப்பது போல நமக்கு தெரிகிறது, சரிதானா? ஆனால் ஆண்டவர் உள்ளான மனுஷனை பார்க்கிறார். வாழ்க்கை அந்த உள்ளான மனுஷன் ரட்சிப்பின் வஸ்திரத்தால் இவன் அணிவிக்கப்பட்டிருக்கிறானா, உயர்ந்த வஸ்திரத்தினால் இவள் அணிவிக்கப்பட்டிருக்கிறாளா, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரத்தால் அணிவிக்கப்பட்டிருக்கிறாளா, இப்படி எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், சரிதானா? அது நிறைய போட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் வாசி பாருங்க. ஆண்டவர் உள்ளான வஸ்திரத்தை பார்த்து இவைகளெல்லாம் இல்லை. ஆனால் இது சபைதான். அப்போ ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்ட சபைதான், மனம் திரும்ப சபைதான். நாட்கள் செல்ல 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 ஆண்டவருக்கும் ஒரு கரம் கோர்த்தல், பிசாசுக்கும் ஒரு கரம் கோர்த்தல், உலகத்தோடு ஒத்து வாழ்வாள், சரிதானா? ஆண்டவரோடும் விக்கிரகத்தோடும் ஒத்து வாழுதல், பரிசுத்தத்தோடும் பாவத்துக்கும் ஒத்து போதல், பாவத்தோடும் பரிசுத்தத்தோடும் ரெண்டோடும் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுதல். அதனால ஆண்டவர் சொல்ற, ஒன்று இந்த பக்கம் வந்துரு, இல்லை அந்த பக்கம் போயிரு, வாந்தி பண்ணி போட்டுருவேன். இப்போ 19ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த லவோதிக்கேய சபை குறித்து. 19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நான் எந்த அளவு ஆண்டவருக்காக ஓடுகிறேன், ஆண்டவருக்காக உழைக்கிறேன், ஆண்டவருக்காக நான் செயல்படுகிறேன். என்னையா இந்த ஊழியர் இப்படி இங்கே இப்படி பிரசங்கம் பண்ணுகிறாரே, இல்லை, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதனால நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குறைவுகளையும் சுட்டி காண்பித்து மறுபடியும் நம்மை வனைந்து ஒரு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார். காரணம், அவருடைய நேசம் நமக்கு இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு பிரசங்கத்தை கேட்டு இன்னைக்கு நம்ம சொல்லுகிறோமே, அநேகர் சொல்கிறாங்களா ரிவைவல், எழுப்புதல் என்று சொல்லுகிறார்களே, நல்ல கவனிங்க. ஒரு பிரசங்கம் தான் அந்த தேசம் முழுவதும் ரீச் ஆகிட்டு எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் அந்த இயேசுவின் பிரசங்கம் அந்த நாட்களில் அவர் எத்தனை ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணாரு நமக்கு தெரியாது, சில ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ பிரசங்கத்தை கேட்டு அங்குள்ள மக்கள் மனம் திரும்பலன உடனே ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறாரு, யோனாவிலும் பெரியவராக நான் இருக்கிறேனே. அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணான், அவன்கிட்ட எவ்வளோ மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு. ஆத்துமாக்கள் மீது கரிசனை இல்லாதவன் அவன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் அவன், மக்கள் எப்பொழுது அழிவார்கள் என்று குடிசை போட்டு காத்திருந்தவன் அவன். ஆனால் நானோ
வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 அந்த நினிவே மக்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவர். இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்கள் மீது நான் பரிதவிக்கிற ஆண்டவர். ஆனா என் 3 அற்புதங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு நீங்கள் மனம் திரும்பவில்லையே. நாள் ஒன்று வரும், நினிவே பட்டணத்தார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று குற்றம் சாட்டுவார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த காலகட்டத்தையும் தாண்டி இன்னும் 2000 ஆண்டுகள் சென்று போயிற்று. முழு வேதாகமும் நம்முடைய கரத்தில் வந்து விட்டதே. சரிதானா? இயேசு கூட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் 2-3 வருஷம் 4 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் முழு வேதாகமும் கரத்தில் இருக்கிறது. அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்னமும் சரியான மனம் திரும்புதல் நமக்குள் இல்லை என்றால், அல்லது மனம் திரும்பிய பின்னர் இப்பொழுது 7 சபைகள் 5 சபைகளில் குறைபாடுகளை நாம் பார்த்தோமே, அதுபோக சின்ன சின்ன குறைபாடுகள் அது கூட நம்முடைய ரட்சிப்பை பாதித்திருந்தால் அதை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. அதை நரகத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், வேதவசனத்தை வாசித்தோம், இன்னும் இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் இல்லைன்னா, இன்னும் இச்சையோடு நாம் விளையாடி கொண்டிருந்தால், இன்னும் தேவையற்ற பாவத்தோடு நாம் சிக்கி கொண்டிருந்தால், ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளில் நினிவே பட்டணத்தார் எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமாக நின்று குற்றம் சுமத்துவார்கள். ஒரு பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் மனம் திரும்பிட்டோம், ஆனால் உங்களுக்கு இவ்வளவு சபைகள் இருக்கிறது, இவ்வளவு வழிபாடுகள் இருக்கிறது, வேத புத்தகம் இருக்கிறது, நீங்களும் மனம் திரும்பலையா என்று குற்றம் சாட்டுவாங்க. அந்த சூழலிலே நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கே இயேசு நம்மை அழைக்கிறார். ஒரே ஒரு வாழ்வு தான், அவருக்காகவே நம்ம வாழ்ந்துடணும். அல்லேலூயா. பரிசுத்தம் ஒன்றே நம்முடைய மூச்சு, பரிசுத்தம் ஒன்றே நம்முடைய முதுகெலும்பு. எதுவும் நம்மோடு கூட வராது, அவருடைய பரிசுத்தம் மட்டுமே நம்மோடு கூட வரும். ஆண்டவரே, எல்லா ஊழியர்களை காட்டிலும் நீ பெரியவர் ஆண்டவரே, யோனாவை காட்டிலும் நீங்கள் தான் பெரியவர். எங்களோடு இருக்கீங்க, எங்களோடு பேசுகிறீங்க, நீங்கள் என்னை சிநேகிக்கீங்க, என்னை நேசிக்கீங்க. அதனால தான் சிட்சிப்பது போல உங்களுடைய வார்த்தை கடினமாக இருந்தானோ என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே இந்த உணர்வோடு எழுப்பி நிற்போமா? நன்றி ஆண்டவரே. அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களோட நீங்கள் பேசுனீங்கப்பா, எங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஒரு விசுவாசி தான், உமக்காக நான் ஊழியம் செய்கிற செயல்படுகிற ஒரு மனுஷன் தான், ஒரு மனுஷி தான். ஆனாலும் ஆண்டவரே, சில குறைபாடுகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. என்றைக்கோ நான் மனம் திரும்பிட்டேன், அது இன்னும் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் நான் தவறு செய்ய அதை நான் இழந்து போவேன் என்பதை இன்றைக்கு நீங்கள் எனக்கு சுட்டி காண்பித்தீங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்கள் ரட்சிப்பை நான் இழந்திருந்தா இன்னைக்கு மறுபடியும் நான் புதுப்பித்து கொள்ள என் கரத்தை உமக்கு நேராக நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்திக்கோங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் மெல்லிய குரலை நான் கேட்கிறேன் ஆண்டவரே, உங்கள் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. உண்மையில் நான் சொல்கிறேன், பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறேன், ஆனால் முடியல ஆண்டவரே. உம்மோடு உள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்கேன், ஆனால் முடியல ஆண்டவரே. எபேசு சபை என்ன தவறு செய்தது? உம்மோடு அன்பு கொள்ள, உம்மோடு உறவு கொள்ள, அது அப்படியே அதில் ஒரு விரிசல் ஏற்பட்டு மனம் திரும்புதலே அது இழந்து போய்விட்டது. மனம் திரும்பு என்று சொன்னீங்க, நானும் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும்னு தான் விரும்புகிறேன், ரொம்ப நேரம் வேதத்தை தியானிக்கணும்னு தான் விரும்புகிறேன், ஆனால் முடியல ஆண்டவரே. என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2 நோட்டு கூட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. என் கரம் உம் கையை பிடிக்கும், என் கரம் உம் கையை பிடிக்கும் என்றால் தவற விடுவேனே. என் கரம் உம் கையை பிடிக்கும் என்றால் தவற விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலும் தவறினேனே. ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலும் தவறினேனே. இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பல வீணம் யாவையும் காத்து கொள்ளும் இயேசுவே. பல வீணம் யாவையும் மாற்றி காத்து கொள்ளும் இயேசுவே.
கரங்களை தட்டாண்டதுக்கு மகிமை செலுத்துங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தத்திலே வளர கிருபை தாங்க. யோனாவிலும் பெரியவரே உம்மையே நாங்கள் பற்றி கொண்டு வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.